வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் எபேசு சபையை பத்தி சொல்லும் பொழுது அதுல போடப்பட்டிருக்கு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. So God is so keen to understand நம்ம ஒவ்வொரு மக்களுடைய கிரியை என்ன, பிரயாசம் என்ன, பொறுமை எப்படி, நம்ம சகிப்புத்தன்மை இருக்குது, பொறுமையா இருக்கிறோமா, இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் பிரயாசப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இதெல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். பட் he has identified one fault in this church of Ephesus. ஒரே ஒரு குறை கண்டுபிடிச்சார். என்னன்னா, ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டார். எல்லாரும் பிகினிங்ல ரொம்ப ஒரு க்ளோஸ் டு காட், புதுசா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படி இருந்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க பின்வாங்கி போகிறது, இல்லாட்டி உலகத்தின் விஷயங்களை இழுப்புண்டு போகிறது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அவங்க பகல்ல குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வரும்பொழுது அவரோடு கூட உலாவி கொண்டிருந்தவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல அவர் வரும்பொழுது அவங்க பாவத்துல விழுந்த பிறகு அவரை பார்ப்பதற்கு கூட பயந்து போய் அவங்க ஒளிந்து கொண்டிருந்தாங்க நம்ம பாக்குறோம். இதுதான் ஆதியில கொண்ட அன்பை விட்டு விடுவது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம வந்து பிகினிங்ல அவர்கிட்ட இருந்த அன்பு, அவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, இப்போ அதுல ஏதாவது லேக் இருக்குதா, we need to identify. அது எதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நீ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அதனால உன்னை வந்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக நான் வைக்கணும்னு நினைச்சேன். உன்னை ஒரு மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல, ஒரு விளக்கு தண்டின் மேல இருக்கிற விளக்கை போல நான் வைத்திருந்தேன். ஆனா நீ இப்ப ஒளி கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு பர்சனா இல்ல, because you have gone astray to go away from the love, the first love in our life அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So what is our response to that அப்படின்னு சொன்னா, அந்த விழுந்த வேகத்திலே எழும்பணும். bounce back to your originality. விழுதல்ல இருந்து எழுங்க. and சியோன் குமாரத்தியே உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு அப்படின்னு சொன்ன மாதிரி, நீதிமான் விழுந்தாலும் 7 முறை எழுந்திருப்பான். so it is what God expects. He says that you come back to your originality. எல்லாம் உன்னுடைய பழைய அன்புக்கு நீ திரும்பு. So the time you spend with me, the time you talk to me, இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணு, come back to me. So அப்படி நம்ம திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி, ஆண்டவர் வந்து once when we come back, once when we make ourselves all right and to put all right with the Lord, ஆண்டவரோடு கூட நம்ம இசைந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.